ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஷஹானா ஆசிஃப். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வந்த நம்ம கசின்ஸை இன்றைக்கி டே 2ல் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. வீடியோ இதுதான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி இன்றைக்குமே ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஹஸ்பண்ட் எல்லாருமே ஃபுல்லாக லேப்டாப் வச்சுட்டே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் இன்றைக்கி போகலான்னு டிசைட் பண்ண இடம் கொஞ்சம் லாங் அப்படிங்கிறதுனால லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்து காரில் போட்டுட்டு மார்னிங் ஒரு 11 o'clock அப்படின்ற மாதிரி டைமில் நம்ம இப்போ கிளம்பியிருக்கோம். போகிற வழியில் நல்லா வெயிலுக்கு நல்ல ஒரு இளநீ ஜூஸ் எல்லாம் அடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வேலை செஞ்சிட்ருக்குது நீங்களே பார்ப்பீங்க. ஃபுல்லாக வேலை இருந்தது. பட் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரியான ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஒன் ஆஃப் த கசின் எங்கள் கூட ஒன் ஆஃப் தி கசினுக்கு விஜய் சார்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ தளபதி வீட்டோட கேட்டையாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம இப்போ நீலாங்கரையில் இருக்க தளபதி வீட்டோட அந்த ஏரியா சைடு தான் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக யாருமே இல்லை. ஏரியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் நிறைய தடவை நீலாங்கரைக்கு போயிருக்கேன், பார்த்துருக்கேன். பட் அவங்க ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வராங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சுற்றி காட்டலாம் அண்ட் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தளபதியோட வீட்டோட கேட்டையாவது அட்லீஸ்ட் நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காட்டுறதுக்காக தளபதி வீட்டுக்கிட்ட போயிருக்கோம். இங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கே கிளம்ப போகிறோம். சென்னையில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஈசிஆர் சைடெல்லாம் போகணுன்னா நிறைய தீம் பார்க்ஸ் இருக்கும். அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தது. எம்ஜிஎம், விஜிபி, அதுக்கப்புறம் வண்டர் வேர்ல்டு, மெரைன் கிங்டம், ஸ்னோ கிங்டம், அது இதுன்னு எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். போகிற வழி ஃபுல்லாகவே சீனரிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹைவேவுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளால் போக முடிஞ்சுது. அண்ட் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருக்க முடியும். பிகாஸ் நாங்கள் ஈசிஆர்லாம் தாண்டி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்க ஒரு ஐகானிக் டூரிஸ்ட் ஸ்பாட்னால் அது ஆப்வியஸ்லி மகாபலிபுரம் தான். ஸோ நாங்கள் இன்றைக்கி மகாபலிபுரம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வீட்டிலேருந்து கிளம்பணும் சீக்கிரமாகவே. அண்ட் இப்போ நம்ம மகாபலிபுரத்தை ரீச் பண்ணிட்டோம். மகாபலிபுரத்தை ரீச் பண்ணியாச்சு. மகாபலிபுரம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான். இது ஒரு ஐகானிக் டூரிஸ்ட் ஸ்பாட் இன் சென்னை. ஸோ சென்னை மெயின் டவுன்லேருந்து ஒரு 60 kilometers டிஸ்டன்ஸில் இந்த மகாபலிபுரம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அண்ட் இங்கே ஷோர் டெம்பிள், அதுக்கப்புறம் பஞ்சரதாஸ், இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இதை பார்க்குறதுக்காகவே இந்தியன்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேருந்து கன்ஃபார்மாக எல்லாருமே மேக்ஸிமம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. வேறு
ஸ்டேட்ஸில் இருக்க இந்தியன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபாரினர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து மகாபலிபுரத்தை மஸ்ட்டாக வந்து விசிட் பண்ணணுன்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்துட்டு டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். மகாபலிபுரம் அப்படின்னு நீங்கள் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்கன்னா மார்னிங் டைம் மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா பயங்கர வெயிலாக இருக்கும். அண்ட் அங்கேயுமே ஃபுல்லாக ஷோர், அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து இந்த கல், பாறை இந்த மாதிரிலாம் இருக்கனால ரொம்பவே உஷ்ணமாக இருக்கும். உங்களால் வந்து டாலரேட்டே பண்ண முடியாது. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே 11 o'clock. ஸோ நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே எங்களுக்கு 3 to 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ கிளைமேட் வந்து சூப்பராக ஆயிடுச்சு. எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு வெதர் இருக்க டைம் தான் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆனது. ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு இவங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு அப்படியே ரிட்டன் வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான். ஸோ மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஷெல்லால் செஞ்சு நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஆர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து போகிற வழியிலே விற்றுட்ருப்பாங்க. அது வந்து நீங்கள் லாஸ்ட் கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க. இனி வரப்போகிற கிளிப்பிங்ஸ்லேயும் அங்கங்கே நான் வந்து காமிச்சிருப்பேன். அண்ட் ஃபைனலி நம்ம வந்து மகாபலிபுரத்தை வந்து ரீச் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஷோர் டெம்பிள், அதுக்கப்புறம் அங்கே இருக்க பீச், இதோட வியூ எல்லாம் வந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் மகாபலிபுரத்தில் இருக்க ஷோர் டெம்பிள். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ரொம்ப 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 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் இது. ஸோ இதை வந்து ஸ்கூல்ஸில் வந்து ட்ரிப்பாக கூட கூட்டிகிட்டு வருவாங்க. கிட்ஸ்க்கெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. நாங்கள் போனப்பவும் சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே நடந்து போனதை நம்மளாலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து உங்களுக்கு கிட்ட போய் இந்த வந்து கோவில் எப்படி இருக்குது, அங்கே இருக்க ஸ்கல்ப்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ எங்கே போனாலும் ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்க வேண்டியது மேண்டேட்ரி. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கோம். அதை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே கோவில் முன்னாடி வந்து நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிக்சர்ஸ்க்கு அவ்வளோ அழகாக கேப்சர் ஆகும். அண்ட் நாங்களுமே நிறைய சூப்பர் டூப்பர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அங்கே இருந்து
ஒரு 1 hour 1.5 hours அந்த அளவுக்கு தான் நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பிகாஸ் நாங்கள் போகும்போதே 3:30 4 ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு 6 o'clock நம்ம வெளியிலேயே வந்தாச்சு. அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். அங்கே நடந்து அங்கே இருக்க விஷயங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அண்ட் ஒன் ஆஃப் தி மொனோமெண்டல் ஒரு ஸ்கல்ப்சர் இது, ஒரு டெம்பிள் இது அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு ஐகானிக் டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து கொண்டு போய் அவங்களுக்கும் காமிச்சது. நானுமே வந்து ரொம்ப ஏர்லியர் டைமில் தான் வந்திருந்தேன். நான் வந்து ஒரு 5th படிக்கிறதுக்கு முன்னாடி டைமில் தான் வந்து மகாபலிபுரம் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நானும் வந்ததில்லை. ஸோ எனக்குமே வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கே. எங்களை மாதிரி தான் நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக வந்து அங்கே இருந்த அந்த கிராஸில், அங்கே இருந்த அந்த ஏரியாலலாம் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு மார்னிங் டைம் வர்றது எல்லாருமே மேக்ஸிமம் தவிர்த்துட்டு தான் இருக்காங்க போல இருக்குது. ஈவினிங் தான் வந்து நாங்கள் வந்ததை விட நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது நிறைய ரஷ் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அங்கே இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம் நம்ம. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு கோவா மாதிரி ஏரியாக்கெலாம் போகும்போது இருக்க மாதிரியான ஐட்டம்ஸுமே நிறைய அங்கே வந்து இருக்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம் பீச்சுக்கு கரையோரம் இருக்க நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் போயிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ற பிளானில் தான் இருக்கோம். ஸோ இப்போ திருப்பியும் மறுபடியும் நம்ம வந்து பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு பீச் சைடுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ பீச் சைடு வந்து நிறைய ஷாப்ஸ், நிறைய அழகழகான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஷாப்ஸில் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எதுவுமே வாங்கலை, பட் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பீச் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதெல்லாமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கலாம். அண்ட் நாங்கள் வந்து இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து சூஸ் பண்ணி, எங்களுக்கு இங்கே எந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் தெரியல. நாங்கள் போகிற வழியில் எங்களுக்கு எங்கே பார்க்கிங் கிடச்சதோ அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே நாங்கள் வந்து புகுந்துட்டோம். இப்போ வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் பாப்புலராக போயிட்டுருக்க ஒரு சீரீஸ் தான் வந்து ரெசார்ட். ஸோ அந்த ரெசார்ட் அப்படிங்கிற சீரீஸ் வந்து மகாபலிபுரத்தில் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து அங்கே இருக்க இடங்களும் அந்த சீரீஸில் இருந்த இடங்களும் வந்து மேட்செல்லாம் ஆச்சு. ஸோ அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டே நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே போயாச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்குள்ளே போனால் ஆப்வியஸ்லி கடலோர ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னாலே சீ ஃபுட்ஸ் தான் ஃபேமஸ். ஸோ சீ ஃபுட்ஸ் வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து போய் கேட்டிருந்தோம் மெனு என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது என்னதுன்னா, எல்லாமே வந்து உயிரோட ஃபிஷ்ஷு, நண்டு எல்லாமே வச்சுருப்பாங்களாமா. நம்ம செலக்ட் பண்ணி எந்த ஃபிஷ் வேணும்னு சொல்கிறோமோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து செஞ்சு தருவாங்களாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எந்த ஃபிஷ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷோட ரேட்ஸ்லாம் கேட்கும்போது ஆப்வியஸ்லி வெளியில் இருக்க ரெஸ்டாரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஃபிஷ்ஷோட ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. உயிரோட நண்டெல்லாம் இருந்தது. அதோட ரேட்லாம் கேட்டப்போ தலையே சுற்றிருச்சு. சரி வந்தாச்சு, வந்ததுக்கு நம்ம கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலான்னு நாங்கள் சிம்பிளாக சில விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் சூப்பராக இருந்தது. மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ இங்கேருந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து டின்னருக்கு போகணும். ஸோ சித்தி வீட்டுக்கு அகெயின் 60 கிலோமீட்டர் ரிவர்ஸில் போகிற அளவுக்கு எங்களுக்கு பசி தாங்க முடியாதுன்றதுக்காக தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட்கே வந்தோம். ஸோ வந்ததுக்கு நம்ம சிம்பிளாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, சாப்பாடு எல்லாமே மைல்டாக வாங்கி சாப்பிட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே சில கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விளையாடிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் பிளான்.
ஆஃப்டர் அ வெரி லாங் டே பயங்கரமாக டயர்டாயிருச்சு. ஸோ அங்கேருந்து நாங்கள் நேராக இப்போ எங்களோட சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. சித்தி வந்து எங்களுக்காக ஃபுட்டெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. வந்த உடனே ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சித்தப்பா வந்து ஆன் தி வே, அவர் வந்தோடனே அவரையும் பார்த்துட்டு நம்ம வந்து அகெயின் வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். ஸோ இன்றைக்கி டே 2 இன் சென்னை வித் கசின்ஸ் வந்து இப்படி தான் போச்சு. ஸோ மார்னிங் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ரொம்ப அலைச்சல், டயர்ட், லாங் ட்ரைவ் இப்படி தான் போச்சு. ஆனால் ரொம்பவே ஹாப்பியாகவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் இருந்துச்சு. அண்ட் எல்லாம் முடிஞ்சு சித்தப்பாவும் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன். அண்ட் டே 3 இன் சென்னை எப்படியெல்லாம் போச்சு அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அண்ட் அதோட பெங்களூருக்கு நாங்கள் பேக்கப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இனி புது புது வீடியோஸ் எல்லாம் வந்து சேனலில் வரப்போகுது. கண்டிப்பாக ஸ்டே டியூன்.